வணக்கம் நண்பர்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். இந்த மார்கழி மாதத்துல நம்ம அதிகாலையில எழுந்து நீராடி கோலம் போடுறது அப்படிங்கிறது, இந்த மார்கழி மாதத்துக்கே உரிய சிறப்பு. ஏன்னா, மற்ற மாதங்கள்ல நம்ம இந்த மாதிரி செய்வோமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா, மார்கழி மாசம் முழுக்க எல்லார் வீட்லயுமே அந்த 4 மணிக்கே எந்திரிச்சுருவாங்க. அந்த 5 மணி, 6 மணிக்குள்ளார விளக்கேத்திருவாங்க. ஸோ, அப்படி ஒரு உன்னதமான மாதம். இந்த மாதத்திற்கே ஒரு தனி சிறப்பு அப்படின்னா, திருமணம் ஆகாத பெண்கள் இந்த மார்கழி மாதத்துல பாவை நோன்பு இருந்தா மனதிற்கு பிடித்த கணவன் கிடைப்பாரு அப்படிங்கிறது இந்த பாவை நோன்போட சிறப்பு. இதை ஆண்டாள் தான் முதல்ல கடைப்பிடிச்சாங்க அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். தமிழ் மாதங்கள்லயே மிகவும் முக்கியமான மாதம் மார்கழி மாதம் தான். வழிபாட்டிற்கு உகந்த மாதமான இந்த மார்கழியில் தினந்தோறும் இறை வழிபாடு செய்றோம் அப்படின்னா, மனிதனுடைய வாழ்வு அப்படிங்கிறது உயரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மனிதனுடைய வாழ்க்கையில எல்லா சிறப்புகளும் வந்து சேரும். இந்த மாதத்துல அதிகாலையில எழுந்து இறை வழிபாடு செய்றது அப்படிங்கிறது தொன்று தொட்டு வரக்கூடிய ஒரு பழக்கம். தேவலோகத்துல வாழக்கூடிய தேவர்களுக்கு தை மாதம் முதல் ஆனி மாதம் வரை பகல் பொழுதாவும், ஆடியிலிருந்து மார்கழி மாதம் வரை இரவாகவும் இருக்கு. இதுல பகல உத்தராயணம் அப்படின்னும், இரவ தட்சிணாயனம் அப்படின்னும் சொல்லுவாங்க. மார்கழி முதல் நாள்ல இருந்து அந்த மாதம் முழுக்க பெண்கள் அதிகாலையில எழுந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வாசல் தெளிச்சு கோலம் போடணும். ஒரு சிலர் வந்து இன்னமும் எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அ குளிக்கலன்னா பரவால்லையா நம்ம கோலம் போடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. மற்ற மாதங்கள்ல நீங்க அப்படி செய்றது ஏன்னா உங்களுடைய உடல்நிலையை சார்ந்து கூட இருக்கலாம். அது எனக்கு தெரியல. ஆனா மார்கழி அப்படின்னாலே நம்ம குளிச்சுட்டு வாசல் தெளிச்சு கோலம் போடுறது தான் இந்த பாவை நோன்போட அது ஒரு மட்டும் இல்ல, சிறப்பே. முன்னாடி எல்லாம் வந்து அ வாசல் தெளிச்சு கோலம் போட்ட உடனே அந்த கோலத்துக்கு மேல சாணம் பிடிச்சு வச்சு பூசணி பூ வந்து வைப்பாங்க. நமக்கு கிடைக்கும்போது வைக்கலாம். அப்படி பூசணி பூ கிடைக்கல அப்படின்னா, நம்ம வந்து இப்ப இருக்கிற என்ன பூ நம்ம கையில இருக்கோ, அத வச்சு கூட நம்ம தீபம் ஏத்தலாம். ஏன்னா முன்னாடியெல்லாம் வந்து இந்த சீசன் வந்துட்டாலே எல்லாருமே பூசணி விதை வந்து போடுவாங்க. ஸோ தை மாசம் அந்த பொங்கல் கிட்ட வந்து கண்டிப்பா அந்த பூசணி அறுவடை அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இப்ப வந்து ரொம்ப ரேர் ஆயிடுச்சு. அதனால நம்மகிட்ட என்ன பூ இருக்கோ, அத வச்சு நம்ம வந்து கோலம் இந்த போட்டுக்கலாம். மார்கழி மாதத்துல ஏன் இவ்வளவு சிறப்பா கோலங்கள் போடப்படுது? அதுவும் அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல 4 மணிலேருந்து 6 மணிக்குள்ளார ஏன் கோலம் போட்டு விளக்கேத்தணும் அப்படின்னு நெறைய அறிவியல் காரணங்களும் இருக்கு. இந்த கோலம் போடுறதால மனதுக்கு உற்சாகம், நினைவாற்றல் எல்லாமே கிடைக்கும். கோலமிடுறதுல ஒரு கலை. இந்த கோலம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இதுவும் ஒரு கலை தான். அதுல ஒரு ஆரோக்கியமும் நமக்கு ஒளிஞ்சிருக்கு. கோலமிடுவதற்காக நம்ம காலையில எழும்போதே நம்முடைய உடல்நிலை அப்படிங்கிறது ரொம்ப சீராக அமையுது. ஏன்னா யார் ஒருத்தர் 4 மணிக்குள்ளவே நம்ம எழுந்துடுறோம். 4 டூ 6க்குள்ளவே நம்ம எழுந்து நம்முடைய கடமைகள செய்றோமோ, அவர்களுக்கு அந்த நாள் முழுக்க எப்பவுமே ஒரு புத்துணர்ச்சி இருக்கும் மனசுல. அது மட்டும் இல்ல, ஓசோனின் தாக்கம் மார்கழி மாதத்துல அதிகமா இருக்கும். அப்ப அதிகாலையில சுத்தமான காற்று அப்படிங்கிறது நம்ம உடல்ல தொடும்போது, நம்ம உடலும் வலிமைப்படும் அப்படிங்கிறது தான் உண்மை. அதிகாலையில நம்ம குளிக்கிறதுக்கு முன்னோர்கள் சொன்ன ஒரு காரணமாவும் இது இருந்துச்சு. ஏன்னா, சாதாரணமா நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா, யாராவது செய்வோமா? ஸோ சில காரணங்கள இப்ப நீ மார்கழி மாசம் முழுக்க எழுந்து விளக்கேத்து, மார்கழி மாதத்துல பெருமாள் வழிபாடு அதிகமா செய்யணும். கோலங்கள் அதிகமா இடப்படணும். அப்படி இருக்கும்போது இந்த மாரி விஷயங்கள நம்ம அதிகமா செய்ய சொல்றதுக்கு காரணமே, அதுக்கு பின்னாடி ஒரு அறிவியல் தாத்பரியம் வந்து இருக்கும். ஸோ நம்ம வந்து எப்பவுமே நேரா ஒரு விஷயத்த சொன்னா எடுத்துக்க மாட்டோம். அதற்கான ஒரு சில விஷயங்கள நம்ம முன்னோர்கள் வந்து ஒரு செயல்பாடாவே வச்சிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம இத எல்லாமே நம்ம செய்றோம். பொதுவாவே மார்கழி அப்படிங்கிறது இறை வழிபாட்டுக்கு மிகுந்த ஒரு உன்னதமான மாதம் அப்படிங்கிறதால தான் இந்த மாதத்துல ஒரு சில சுப நிகழ்ச்சிகள தவிர்த்துருவாங்க. திருமணம் செய்றதா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் மார்கழி மாதத்துல செய்ய மாட்டாங்க. காரணம் இந்த மார்கழி மாதம் முழுக்க முழுக்க இறை வழிபாட்டிற்கு மட்டுமே சிறந்த மாதமா இருக்கிறதால. ஆ இறைவனுடைய திருவடியை சார்ந்து செயல்பாடு செய்ற மனசு இந்த மார்கழி மாசம் நமக்கு இயற்கையாவே குடுத்துரும். நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க. மற்ற மாதங்களை காட்டிலும் இந்த மார்கழி மாதத்துல ஒரு ஒரு விதமான அ இறை வழிபாடு அப்படிங்கிறது நம்மள அறியாமலே நமக்குள்ள வரும். ஸோ அதனால தான் இறை வழிபாடு இந்த மாதத்துல அவ்வளவு சிறந்ததா இருக்கு. ஆண்டாள் பாடிய திருப்பாவை ஆண்டாள் பாசுரம் அப்படின்னு அழைக்கப்படுது. விடியும் முன்பே எழும் கன்னியர்
மற்ற பெண்களையும் தூங்கிக்கிட்டு இருக்கிற மற்ற பெண்களையும் எழுப்பிட்டு ஆத்துல நீராடி இறைவனை துதி செய்வதற்காக, வழிபாடு செய்வதற்காக ஆண்டாள் தனது அழகிய பாசுரங்கள்ல விவரிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்ல, இந்த பாசுரங்களில் இந்த அதிகாலை வழிபாடு அப்படிங்கிறது எவ்வளவு உன்னதமானது, இதுக்கு எவ்வளவு சிறப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் பாடியிருப்பாங்க. அதோட நம்ம கண்ணபெருமான அவ்வளவு அழகா வர்ணிச்சிருப்பாங்க. தினம் ஒரு பாசுரம் படிச்சு பாருங்க. அந்த திருப்பாவை பாசுரம் படிக்கிறதுக்கே அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் நமக்கு. மகாவிஷ்ணுவுக்கும் உகந்த வைகுண்ட ஏகாதசி வர்றது இந்த மார்கழி மாதத்துல தான். பெண்கள் அதிகாலையில நீராடி பாவை நோன்பு நோற்று பெருமாளை வணங்கி திருப்பாவை பாடுகிறார்கள். இதேபோல் மார்கழி மாதத்துல தான் சிவபெருமானுக்கும் உகந்த திருவாதிரை திருவிழாவும் நடக்குது. திருப்பாவை போலவே திருவெம்பாவையிலும் சிவபெருமானின் பக்தைகள் நோன்பு நோற்பதற்காக தோழியை எழுப்ப செல்லும் காட்சியும் வருது. ஸோ அதாவது வைணவர்கள் ஒரு பக்கம் மகாவிஷ்ணுவை வழிபட்டால், சைவர்கள் ஒரு பக்கம் அதே வழிபாட்டை சிவபெருமானுக்காக செய்கிறாங்க. நம்ம எது எப்படியோ சிவனும் ஹரியும் ஒன்று அப்படின்றத நம்ம படிச்சிருப்போம். அதனால தான் நம்ம ஹரிஹரன் அப்படின்னும் சொல்லியிருப்போம். என்னை பொறுத்த வரைக்கும் சிவபெருமானும் மகாவிஷ்ணுவும் ஒரே அம்சம் அப்படின்னு வழிபாடு செய்கிறவனா. ஸோ இந்த மாதத்தில் 2 பேருக்குமே ரொம்ப விசேஷமான வழிபாடுகள் நடக்கும். அது மட்டும் இல்லை, எல்லா அம்மன் கோவில்லையும் விசேஷமான விழா இந்த மார்கழி மாதத்தில் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் குலதெய்வ வழிபாடு இந்த மாதத்தில் செய்வாங்க. வருடம் முழுவதும் கோவிலுக்கு போக முடியாதவங்க கூட மார்கழி மாதத்தில் மட்டும் கோவிலுக்கு போயிட்டு வந்தாலே வருடந்தோறும் கோவிலுக்கு போன பலன் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா கஷ்டங்களும் நீங்கி தை மாதத்திலிருந்து புது வாழ்வு கிடைக்க இந்த மாதம் பிரார்த்தனை செய்யப்படுது. அதனால தான் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மார்கழி மாதம் அப்படிங்கிறது எவ்வளவு விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ கிருஷ்ண பகவான் மாதங்களிலே நான் மார்கழியாக இருக்கிறேன் அப்படின்னு பகவத்கீதையில சொல்லியிருக்கார். அந்த அளவுக்கு மார்கழி மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அது மட்டும் இல்லை, இந்த மார்கழி மாதத்துல பல புராண விழாக்களும் இருக்கு. மார்கழி மாதத்துல தான் மகாபாரத யுத்தம் நடைபெற்றதாக இதிகாசமும் சொல்லுது. ஆண்டாள் திருமாலை திருமணம் புரிந்ததும் திருப்பார்கடலை கடைந்த போது கிடைத்த விஷத்தை சிவன் உண்டு உலகை காப்பாற்றியதும், இந்திரனால் பெருமழை உருவான போது கோகுலத்தில் உள்ள அனைவரையும் காப்பாற்ற கோவர்த்தனகிரி மலையை கிருஷ்ணர் தன் ஒரு விரலால் தூக்கி நிறுத்தியதும் இந்த மார்கழி மாதத்தில் தான் அப்படின்னு புராணங்களும் சொல்லுது. அது மட்டும் இல்ல, மார்கழி மாதம் மிருக சீரிட நட்சத்திரத்துல பிறந்த மார்கண்டேயர் மரணத்தை வென்றதாக மார்கண்டேய புராணம் சொல்லுது. ஆகையால மிருத்யுஞ்ச ஹோமம் செய்ய இந்த மாதம் அப்படிங்கிறது மிகவும் சிறப்பான மாதம். ஆண்டாள் நாச்சியார் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவேர் போதுமினோ நேரிழையர் என்று திருப்பாவையும், மாணிக்க வாசக நாயனார் திருவெம்பாவையில் போற்றியாம் மார்கழி நீர் ஆடலோர் எம்பாவாய் என்றும் அதிகாலை வழிபாடு மகத்துவம் பற்றி பாடியிருக்காங்க. அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது இந்த மார்கழி மாதம். நம்ம இந்த மார்கழி மாதம் முழுக்க வீட்டில் தீபம் ஏற்றி நம்ம தூபம் காட்டி இறை வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா வீடு எப்போவுமே சுபிக்ஷமாக இருக்கும் அப்படிங்கிறது நம்முடைய நம்பிக்கை. நீங்கள் ஒரு விஷயம் நோட் பண்ணி பாருங்கள். காலையில் அந்த 4 மணிலேருந்து 6 மணிக்குள்ளார எழுந்து நம்முடைய கடமைகளை முடித்து இறை வழிபாடு நம்ம செஞ்சதுக்கு அப்புறம் நம்முடைய அன்றாட வேலைகளை செய்ய தொடங்குறோம் அப்படின்னா அந்த நாள் எவ்வளவு உன்னதமாக இருக்கும் அப்படிங்கிறத ஒரு இமேஜின் பண்ணி பாருங்கள். ஏன்னா இது வரைக்கும் இந்த மாதிரி யாரும் செய்யலை அப்படின்னா கூட இனி கண்டிப்பா உங்களுடைய அன்றாட கடமைகள்ல இறை வழிபாட்டை அதிகாலையில செய்யற பழக்கத்தை எடுத்துட்டு வாங்க. அந்த நாள் உங்களுக்கு அவ்வளவு அருமையா இருக்கும். நமக்கு அதாவது ஒரு பாசிட்டிவான விஷயங்களே நடக்கிற மாதிரி இருக்கும். எந்த ஒரு எதிர்மறையான எண்ணமும் மனசுக்குள்ள இருக்காது. எல்லாமே கடவுளுடைய செயல்தான், கடவுளால தான் நடக்குது. இறைவன் மட்டுமே எல்லாவற்றிற்கும் காரணம் அப்படிங்கிற எண்ணத்தை நமக்குள்ள ஆழமா நான் எப்பவுமே கார்த்திகை மாதம் 1 தேதி ஆரம்பிச்சு தை 1 வரைக்கும் நம்ம வீட்டில் தீபம் ஏற்றுவேன். ஸோ இது மார்கழி மாதம் மட்டும்தான் அப்படின்னு கிடையாது. 2 மாதங்களும் நான் வழிபாடு செய்வேன். பொதுவாக மார்கழியில் 29 நாட்கள் வரும். ஆனால் தை 1 வரைக்கும் கணக்கெடுத்து 30 நாட்களும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது என்னுடைய வழக்கம். இது நான் எப்போ இருந்து கடைப்பிடிக்கிறேன் அப்படின்னா என்னுடைய 15வது வயதிலிருந்து நான் இந்த வழிபாடை கடைப்பிடிச்சிட்டு இருக்கிறேன். ஸோ அப்போல்லாம் எனக்கு யாரும் சொல்கிறதுக்கு கூட எனக்கு தெரியாது. ஆனால் அப்போ இருந்தே எனக்கு இந்த வழிபாட்டு மேலே அதிக ஆர்வமும் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.